ஓகேவா? இன்னைக்கு உலக அதிசயத்துல ஒன்றாக விளங்குறது டக்குனு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அது உலக அதிசயம் படாது, அது பாரம்பரியம்டா. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உலக அதிசயத்துல ஸ்டாப் இன்க்ளூடிங் முதல் எல்லாமே யார் வேணாலும் சொல்லலாம். உலக அதிசயத்துல முதல் 7 அதிசயங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த 7 அதிசயத்துல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டக்குனு ஞாபகம் வர்றது தாஜ்மஹால். சரியா? ஓகே. சோ அதாவது அந்த தாஜ்மஹாலை கட்டினவருடைய நேம் யாராவது சொல்ல முடியுமா? உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான். சார் சொல்லுங்க. வெரி குட் வெரி குட் சார், கிளாப் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ அதாவது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தாஜ்மஹாலை கட்டினவர் நமக்கு எல்லாம் புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான். அவங்களுடைய அன்பு மனைவி, அன்பு காதலி, எதை சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்காக கட்டப்பட்டதுதான் அந்த தாஜ்மஹால். ஸோ அதாவது ஆனால் அந்த தலைமை அதை கட்டின சிற்பியினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்தாத் இஷா. அதுதான் அந்த தாஜ்மஹாலை கட்டின ஒரு தலைமை சிற்பி. ஆனால் பேர் எல்லாமே யாருக்கு வந்தது? ஷாஜகான் வந்தது. ஸோ அதனுடைய ஸ்டோரி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷாஜகான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அமைதியா இருங்க. பாருங்க, என்ன பாருங்க. சரி ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்குற ஆன்சர் பண்ணுங்க. தோசை ஊத்துனா ஏன் ஓட்ட விழுவுது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. தோசை ஊத்துனா ஏன் அதுல இந்த மாவு ஊத்துவோம்ல, அதுல ஏன் ஓட்ட ஓட்டையே விழுவுது? ஊருமா? டேய், நம்ம தான் அதை ஷூட் பண்றோம்ல, அப்ப ஓட்ட விழுதா இல்லையா? கிளாப் பண்ண மாட்டியா? கிளாப் பண்ணு. டேய், உனக்கு புரியுதா புரியலையா? சரி ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்குற ஆன்சர் பண்ண வைப்போம். ஆலமர இலை ஒரு 50, அரச மலை இலை ஒரு 60, கூட்டினா என்ன வரும்? ஓகே, குப்பை வரும்னு சூப்பரா சொல்லியிருப்பான். கிளாப் பண்ணுப்பா அவனுக்கு. ஏய், கூட்டினா எப்படி குப்பை வரும்? 120 வராது. சரி ஓகே, சரிப்பா, நான் தப்பா சொல்லிட்டேமா, சாரிப்பா, மன்னிச்சுக்குப்பா. சரி ஓகே, அதாவது அந்த தாஜ்மஹாலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக அதிசயத்திலே ஒன்றாக இருக்கிறது தாஜ்மஹால் சொல்றோம். ஆனா அந்த 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 தாஜ்மஹாலை கட்டுறதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைமை சிற்பி கூப்பிடுறாரு. அவர் யார் அப்படின்னா ஷாஜகான் அந்த உஸ்தாத் இஷா அப்படிங்கிற ஒரு தலைமை சிற்பியை கூப்பிட்டு, இன்னைக்கு உலக அதிசயத்திலேயே ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுறோம், அதை தாண்டி அந்த பில்டிங்கை யாருமே கட்டக்கூடாது அப்படின்னு அவருக்கு கட்டளை இடுறாரு. அதை அந்த உஸ்தாத் இஷா என்ன பண்றாரு அப்படின்னு பாரு, அவங்களுடைய மனைவிட்ட போயிட்டு சொல்றாரு. அதாவது என்னுடைய அன்பு மனைவி இறந்துட்டாங்க. ஷாஜகான் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு பாரு, என்னுடைய அன்பு மனைவி இறந்துட்டாங்க, இனிமேல் உலக அதிசயத்திலேயே யாருமே இந்த மாதிரியான ஒரு கட்டிடங்களை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. அதை நான் எப்படி கட்டுறது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த உஸ்தாத் இஷா அவங்களுடைய மனைவிட்ட சொல்றாரு. அப்ப அதே மாதிரி அது ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, அந்த உஸ்தாத் இஷா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய ஓன் மனைவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இறந்துட்டாங்களாம். ஸோ அப்ப அந்த மனைவிக்கு எப்படி ஒரு சிற்பத்தை நம்ம கட்டுவோம், ஒரு கட்டிடத்தை எப்படி கட்டுவோம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணி தான் அவங்களுடைய மனைவிக்கு எப்படி கட்டணும்னு நினைச்சிருந்தாரோ அதே மாதிரிதான் எதை கட்டியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாஜ்மஹாலை கட்டியிருப்பார். ஆனா பேரும் புகழும் யாருக்கு இருந்திருக்கும்? ஷாஜகானுக்கு வந்திருக்கும். சரியா? அதே மாதிரிதான் எப்பவுமே வாய்ப்பு அதிகமா வராது. சரியா? நம்ம தான் தேடி அதை போகணும். வாய்ப்பு எப்பவும் ஒரு தடவை தான் வரும். அதே மாதிரி இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதும் இனிமே வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகணும்? 1 இயர் காத்திருக்கணும். சரியா? அதே மாதிரி இங்க எனக்கு பேச தெரியும், பேச தெரியாது, நடனம் ஆட தெரியும், ஆட தெரியாது, ஸ்டாஃபிங் எல்லாமே, அதாவது எதுவுமே நம்மளால முடியாது அப்படிங்கறத மட்டுமே நினைக்க கூடாது. சரியா? சோதனைகள் விலகும் பாதைகள் தெளிவாகும், இலக்கை ஒரு நாள் அடைந்தே தீர்வாய், அதை எந்த கும்பனாலும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும். சரியா? விழித்திருக்கும் நேரம் இது, விழிமூடி தூங்காது, துடித்தெழுந்து முயற்சித்தால் விதிபடியும் மறவாது, கண்ணில் ஏன் உன் கலக்கம், உனது நெஞ்சிலும் வெள்ளி முளைக்கும், துணிச்சல் கொண்டு நடைபோடு, அதை கண்ணீருக்கு வழிமறைக்கும், சிரமங்கள் பரிசாக மாறும், சிந்திய வேர்வை இழைக்கும், சிந்திக்கும் நீங்கும் தலைநோக்கு, எவ்வளவு பெரிய சிகரங்கள் கூட உனக்கு தலைவிடுயும், பாதங்கள் வலிக்கத்தான் செய்யும், பயணங்கள் நெடுங்குறமாக என்றால் சோதனைகள் வரத்தான் செய்யும், பல்வேறு சாதனைகள் இந்த மண்ணில் நிகழ்த்த வேண்டும் என்றால் அது கல்வி என்கிற ஒரு அடையாளத்தால் மட்டும் முடியும் என்பதை என்னால் சொல்ல முடியும். சரியா?
அதே மாதிரி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, மேம் வழியாக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜென்ஸ் அண்ட் லேடி ஸ்டாஃப் எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு வாழ்த்து, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு போயிருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க, டைம் ஆச்சு.